நேற்றுக்கு நம்ம வீடியோவில் ஈவ்ஸ் ட்ராப்பிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் இல்லையா? அதாவது ஒட்டு கேட்டதல் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ் அர்த்தம் தான் இந்த ஈவ்ஸ் ட்ராப்பிங் அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு நம்ம அதோடு சம்மந்தப்பட்ட ஒரு வார்த்தையை தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்மளே எடுத்துக்கோங்களேன், நம்ம பேசுறத யாராவது ஒட்டு கேட்டாங்கன்னா அதை நம்ம அவர் ஒட்டு கேட்டான்னு சொல்லுவோம். அதுவே அடுத்தவங்க பேசுறத நம்ம ஒட்டே கேட்டாலும் நம்ம என்ன சொல்லுவோம், நான் ஒட்டெல்லாம் கேட்கலப்பா, நான் அந்த பக்கமாக போகிறப்ப என் காதில் விழுந்துச்சு அப்படின்னு தான் சமாளிப்போம் இல்லையா? ஸோ அதுக்கு இங்கிலீஷ் வார்த்தை ஒன்று இருக்கு. அந்த வார்த்தை என்னன்னா தான் அதான் ஓவர் ஹியர். அந்த வார்த்தைக்கு பேர் தான் என்ன? ஓவர் ஹியர். இந்த ஓவர் ஹியர் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா, நான் வந்து ஒட்டு கேட்கணும்னா ஒட்டு கேட்கல, நான் அந்த பக்கமா போனேன் என் காதில் விழுந்துச்சு அப்படிங்கிற வார்த்தைக்கு பேர் தான் என்னது? இந்த ஓவர் ஹியர்னு நம்ம ஆங்கிலத்துல சொல்லுவோம். ஸோ இந்த ஓவர் ஹியர் அப்படிங்கிறதுக்கு நேற்றுக்கு நம்ம பார்த்த மாதிரி ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ்லாம் உண்டு, கன்டினியூஸ் டென்ஸ்லாம் உண்டு. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், முக்காவாசி 95% அதை பாஸ்ட் டென்ஸ்ல மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். அதாவது நம்ம என்ன சொல்லுவோம், ஐ ஓவர்ஹெட் யூ. ஐ ஓவர்ஹெட் யூனா நான் நீங்க பேசுறது என் காதுல விழுந்துச்சு அப்படின்னு அர்த்தம். இதுக்கு நம்ம முக்காவாசி நீங்க தமிழ்லயே யோசிச்சு பாருங்களேன், நான் நீங்க பேசிட்டு இருந்தது என் காதுல விழுந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோமா? கண்டிப்பா சொல்ல மாட்டோம். அதனால கண்டினியூஸ் டென்ஸ் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அதே மாதிரி பாஸ்ட் டென்ஸ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோமா? அங்கேயும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், யூஸ் பண்ண மாட்டோம். ஆனா இங்கிலீஷ்ல உண்டு. இங்கிலீஷ்ல நம்ம என்ன சொல்லலாம், ஐ வாஸ் ஓவர் ஹியரிங் யூ அப்படின்னு சொல்றது கிராமட்டிக்கலி கரெக்ட் தான். ஆனா நம்ம பேச்சு வழக்குல என்ன பண்ண மாட்டோம், அந்த ஒரு வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டோம். அதனால ஓவர் ஹியருங்கிறது நம்ம பேச்சு வழக்குப்படி முக்காவாசி பாஸ்ட் டென்ஸ்ல மட்டும் தான் நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ் பண்ணுவோம். ஐ ஓவர் ஹியர் யூ, ஐ வாஸ் ஓவர் ஹியரிங் யூ அப்படின்னு சொல்லலாம். அது தப்பு கிடையாது. ஆனா அதையும் நீங்க தமிழ்ல ஆக்கம் பண்ணிப்பாங்க, நான் நீ பேசிட்டு இருந்த என் காதுல விழுந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு வரும். நம்ம விழுந்துட்டு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தமிழ்ல சொல்லுவோமா? கண்டிப்பா சொல்ல மாட்டோம். தமிழ்ல என்ன சொல்லுவோம், நீ பேசுனது என் காதுல விழுந்துச்சு, நான் அப்படி போயிட்டு இருந்தேன், நீ பாப்பா நீ என்னை பத்தி பேசுறது என் காதுல விழுந்துச்சு அப்படின்னு தான் சொல்லுவோம். எப்பவுமே நீங்க தமிழ்ல இருந்து அப்படியே கொஞ்சம் இங்கிலீஷ்க்கு போனீங்கன்னா பிகினர்ஸுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். நான் இந்த கன்டினியூஸ் டென்ஸ் நீங்க என்ன பண்ணலாம், இந்த ஓவர் ஹியரிங் அப்படிங்கிற கன்டினியூஸ் டென்ஸை நீங்க ஒரு எக்ஸ்பர்ட் லெவலா இருந்தா நீங்க கண்டிப்பா அதை யூஸ் பண்ணலாம், தப்பே கிடையாது. ஆனா பிகினர்ஸுக்கு நீங்க ரொம்ப போட்டு குழப்ப வேண்டாம். ஓவர் ஹியர் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம முக்கால்வாசி 99% நம்ம என்ன பண்ணுவோம், பாஸ்ட் டென்ஸ்ல மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். அதனால நம்ம என்ன பண்ணுவோம், ஓவர் ஹெர்ட் யூ, ஐ ஓவர் ஹெர்ட் யூ. என்ன என்ன இதுக்கு என்ன அர்த்தம், நம்ம எதர்ச்சியா நம்ம காதுல விழுந்துச்சு, நீங்க பேசுனது நான் ஒட்டு கேட்கணும்னு ஒட்டு கேட்கல, நீங்க பேசுனது என்ன பண்ணுது, எதாச்சும் என் காதுல விழுந்துச்சு அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தோட ஒரு சொல் தான் வந்து இந்த ஓவர் ஹியர் அப்படிங்கிற ஒரு சொல். மீண்டும் நாளைக்கு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வார்த்தையோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.